சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் கூட சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கலருக்காக நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம். அரிசி மாவு ஆட் பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு கரைச்சி வச்சுருக்கேன். அதோட தண்ணியை வந்து கொஞ்சமாக தொளிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சிக்கன் 65 மசாலாலாம் நமக்கு உப்பு இருக்கும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.